தன்கடன் அடியேனே தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். முதன்மையாக நமது கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியினுடைய மேனாள் தலைவர் அருமை சகோதரர் திரு டி.கே. மாரிமுத்து ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நமது பள்ளிக்கு கடந்த 27 ஆண்டு காலமாக தன்னால் முடிந்த நல்ல ஒரு வளர்ச்சி பணிக்கான சேவைகளை ஆக்கமும் ஊக்கம் அளித்து வருகிறார்கள். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக வருக வருக என்று அழைக்கின்றோம். நமது விழாவிற்கு யாரை அழைக்கலாம் என்று கேட்கின்ற பொழுது நமது ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் ஆசிரியர் பெருமக்களும் சென்ற ஆண்டு நமது பட்டிமன்ற பேச்சாளர் எங்களுடைய உடன்பிறவா அருமை தமிழ் சகோதரி அவர்கள் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் வருகை தந்தார்கள். இந்த ஆண்டு அருமை சகோதரர் திரு ராஜா ஐயா அவர்கள் வந்தால் நன்றாக இருக்கும் என்றார்கள். ஒரு சாரர் சொன்னார்கள் இருவருமே அழைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். எது சாத்தியம் இருக்கு நினைத்து பாருங்கள். ஒருவரை அழைத்து வருவதே ஒரு பெரிய விஷயம். அது இருவரை அழைப்பது என்பது அவ்வளவு சாதாரணம் இல்லை. இருவருக்கும் வரக்கிற அளவுக்கு தேதி கிடைக்கணும். ஆகவே முயற்சி செய்து பார்க்கலாம் என்று சொல்லி முயற்சி செய்தோம். அதற்கு என்ன செய்யலாம் என்று பார்த்தோம். முதலில் ராஜா சாரை கேட்டோம். எனக்கு இப்ப டேட் கிடையாது, எப்ப வச்சுக்கிறீங்கன்னு கேட்டார். சொன்னோம் இன்னைக்கு என்ன தேதி சொல்லுங்களோ அன்னைக்கு வச்சுக்கலாம். இல்ல இல்ல உங்க வசதியான தேதியை சொல்லுங்க அப்படின்னாரு. சார் எங்க வசதியான தேதியை சொல்ல முடியல சார், நீங்க சொல்லுங்க, நான் வெளிநாட்டுக்கு போறேன், போயிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னாரு. இல்ல சொல்லுங்க சார். சரி ஓய் எந்த தேதி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த தேதியை நமது தமிழ் சகோதரர் 8 கோடி மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் குடிக்கொண்டிருக்கின்ற திரு ராஜா சார் அவர்கள் இன்றைக்கு கும்மிடிப்பூண்டிக்கு வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு பிறகு நம்முடைய ஆசிரியர் விருப்பத்தை நிறைவேற்றணுமே சரி என்று மீண்டும் சகோதரிக்கு போன் பண்ணேன். இது போல ஐயா ராஜா ஐயா வரன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க வர முடியுமாமா? சில தேதியை பார்த்து சொல்றேன். சொல்ல முடியாது சொல்றாங்க. சென்ற ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி வச்சிருந்தீங்க அப்படின்னு கரெக்டா சொல்றாங்க. எவ்வளவு நினைவாற்றல் பாருங்க. அவங்க இந்த வருஷத்துல எத்தனையோ விழாவுக்கு போயிருப்பாங்க. ஆனா நமது பள்ளிக்கு வந்த தேதிய அழகா நினைவு வச்சிருக்கிறாங்க. சொல்லிட்டு நானும் கட்டாயம் வருகிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார்கள். உள்ளபடியாக சொல்லுகிறேன், அவர்கள் இருவரும் வந்தது இருவர் அல்ல, 8 கோடி தமிழ் மக்கள் வந்ததாக அர்த்தம். இது நமது பள்ளியினுடைய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய ஒரு நாள். அவர்கள் இருவரும் வருகிறார்கள். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த தமிழ் இலக்கியங்களை படித்தவர்கள், தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசுகிறவர்கள், தமிழ் சிந்தனையாளர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அறவழியில இருப்பவர்கள், தர்ம வழியில இருப்பவர்கள். ஆகவே அவர்கள் சென்ற ஆண்டு நம்முடைய சகோதரியார் அவர்கள் வந்த நேரத்திலே நமக்கு எந்த ஆண்டிலும் இல்லாமல் எல்கேஜி வகுப்பிலே ஒரு 65 மாணவர்கள் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள். இயல்பாகவே 70-75 பிள்ளைகள் சேருவாங்க. இந்த ஆண்டு 140 பிள்ளைகள் நமது எல்கேஜி வகுப்பிலே சேர்ந்திருக்கிறார்கள். அதற்கு அவர்களுடைய ராசி என்றுதான் எல்லாரும் சொல்லுவார்கள். அதோடு அல்ல, 100க்கு 100 மதிப்பெண் அதுவும் அதிகமாக எடுத்திருக்கிறார்கள் மாணவர்கள். 21 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பரிசு கொடுக்கிறார்கள். அப்படி நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அவர்களுடைய திருவடி இந்த பள்ளியினுடைய மண்ணிலே பட வேண்டும். அவருடைய பார்வை இந்த மாணவ சங்கங்களுடைய மேலே பட வேண்டும். அவருடைய வாழ்த்துறைகள் மாணவர்களுடைய செவிகளிலும் பெற்றோர் செவி விட வேண்டும் என்று மிகப்பெரிய ஆவலோடு நாங்கள் எதிர்பார்த்து அழைத்தோம். மனம் போல் மாங்கல்யம் என்று சொல்வார்கள், அது போலத்தான் அவர் நிறைவேறி இருக்கிறது. அப்படிப்பட்ட சந்திர சூரியர்கள் இரவு பகலாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி பாருங்க, சந்திர சூரியர்கள் போல இருவரும் காட்சியளித்திருக்கிறார்கள் நமது மேடையிலே. அவர்களை அனைவரும் இருகர கூப்பி இருவரையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு அடுத்தது நமது கும்படிப்பூண்டி பகுதியிலே சின்ன வயசுல டிஎஸ்பியா வந்திருக்கிறாங்க நம்முடைய மேடம் திருமதி சி ஜெயஸ்ரீ அவர்கள். மிகவும் துடிப்பானவர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள். அவர்கள் நம்முடைய விழாக்களுக்கு எதுக்காக சொல்ல ஒரு உதவி கேட்ட உடனே செய்திருவாங்க. இன்னைக்கு கூட நிறைய காவலர்கள் அங்கங்க இருக்கிறாங்க, மப்டிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க காவலர்கள். இப்படிப்பட்ட நல்ல பாதுகாப்பு வைக்கல் நிலையத்தெல்லாம் கூட பாருங்க, இந்த முறை ஒரு வித்தியாசமான முறையில காவல் நிலையம் நமக்கு மிகப்பெரிய உதவியை கொடுத்திருக்கிறார்கள். அம்மையார் அவர்கள் ஆலந்தூரிலே மிகப்பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது, முக்கியமான மீட்டிங். தேர்தல் நேரம் நெருங்குவதனால் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நேரம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் எவ்வளவு நேரமா தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு அடுத்தது டாக்டர் கே மோகன் அவர்கள் எம்பிபிஎஸ் எம்டி ஜெனரல் மெடிசன், தண்டையார்பட்டியிலே வடசென்னை பகுதியிலே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மக்களுக்கு இருக்கிறது எம்கே நர்சிங் ஹோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த கட்டணத்திலே மக்களுக்கு நல்ல சிகிச்சையை அளித்துக் கொண்டு வருகிறார்கள். அவருடைய தந்தையார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நல்ல முறையிலே வடசென்னையிலே வைத்தியம் பண்ணினார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் போவோம். நாங்கள் ஆசிரியராக இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கெல்லாம் இலவசமாகவே அவர் சிகிச்சை எடுத்தார். நமது பள்ளி மாணவருக்கு ஒரு ஆக்சிடென்ட், அறுவை, ஒரு விபத்து நடந்து விட்டது. அந்த மாணவரை அவர் காப்பாற்றினார். ஆகவே அவர் அந்த மாணவர் மட்டுமல்ல, ஒரு 10-15 பிள்ளைகளை தொடர்ந்து அனுப்பியிருந்தோம். அவர்களுக்கு எல்லாம் ஒரு பைசாவோட வாங்காமல் அந்த பிள்ளைகளை காப்பாற்றிய காரணத்தினால் அவருடைய பெயர் நினைவாக டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி நினைவு பரிசு என்று 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிற பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தினோம். அறிமுகப்படுத்திய ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. இன்னும் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துக்கொண்டே வருகிறார்கள் மாணவர்கள். இப்ப 100க்கு 100 சாதாரண கிடையாது. அந்த 100க்கு 100 மார்க்கு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த 100க்கு 100 மதிப்பெண்களை அவர் ஞாபகமா சொன்ன நேரத்திலே ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண் மாணவர்கள் உருவாகி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல உள்ளப்படத்தினுடைய மகன் டாக்டர் மோகன் அவர்கள், இவரும் தந்தையர் போலவே இவரும் மக்களுக்கு நல்ல முறையிலே சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அதிலே எனக்கு ஒரு பெருமை ஒன்று இருக்கிறது. டாக்டர் மோகன் என்னுடைய மாணவர். அதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மகன் தந்தைக்கு ஆற்றி உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளணும் சொல்லு சொல்வது போல ஆசான்கள் மதிக்கின்ற அளவிற்கு அவர் நல்ல முறையிலே வளர்ந்திருக்கிறார்கள். அவரையும் வருக வருக என்று நமது பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்தது நம்முடைய கல்வித்துறையிலே SSA இப்படி இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் திரு ஏழுமலை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நமது பள்ளியின் சார்பாக வருகிறார்கள் என்று அழைக்கின்றோம். நமது பேச்சாளர்கள் இருவரும் வருவதை அறிந்து டாக்டர் மல்லிகார்ஜுன் அவர்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் மல்லிகார்ஜுனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நீண்ட காலமாக அவர் நல்ல அருமையான மக்களுக்கு, ஏழை மக்களுக்கும் நல்ல உதவி செய்து கொண்டு மருத்துவ சேவை செய்து வருகிறார்கள். அவர்கள் முன்பின் எனக்கு அறிமுகமே கிடையாது. இந்த விழாவில் தமிழ்தான் எங்களை இணைத்திருக்கிறது. அவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நமது பள்ளியின் சார்பாக அவர் குடும்பத்தாரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுப்பவர்கள் யார் என்று சொன்னால் பெற்றோர்கள். எங்கள் பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் குறிப்பறிந்து செயல்படக்கூடியவர்கள். குறிப்புணர்வாரை உறுப்பினர் யாது கொடுத்துக் கொள்ளல் என்று சொல்லுவார் வள்ளுவர். அப்படி குறிப்புணர்வாரை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்று சொல்லுவார் ஒரு குரல்ல.
அப்படி நிர்வாகத்தினுடைய குறிப்பை அறிந்து நல்ல மாணவர்களை உருவாக்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்ற எங்களுடைய அனைத்து பெற்றோர்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அதோடு அல்லாமல் பள்ளி விழாவை குடும்ப விழாவாக நினைக்கின்றவர்கள் தான் கலைமகள் பள்ளி பெற்றோர்கள். தன் சொந்த விழாவாக நினைப்பார்கள். அவர்கள் உறவுகாரோடு நட்போடு சொந்தத்தோடு வந்து இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இவ்வளவு பெருமைக்கும் முக்கிய காரணம் யார் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்கள் இரவு பகல் மாறாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் நல்ல சிற்பிகளாக இருந்து நல்ல சிலைகளை வடித்து இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மிகப்பெரிய VVIP யார்? மாணவ செல்வங்கள். மாணவ செல்வங்கள் இல்லை என்றால் இந்த வேலையே நமக்கு இல்லை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய VVIP-யாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.